சிங்கப்பெண் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு பயணம் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்மளோட சேனலை பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது சொந்த ஊரான தருமபுரி மாவட்டத்திலேருந்து பக்கத்தில் ஒரு சிறிய மலை, அதுவும் ஹில் ஸ்டேஷன் சொல்லலாம், குளிர் பிரதேசம் சொல்லலாம், மலை கிராமமான அந்த வத்தல் மலை பயணம் தான் போக போகிறோம். நாங்கள் பார்த்திங்கன்னா நான் பொதுவாக பயணங்களில் பார்த்திங்கன்னா கார்லேயோ இல்லை பஸ்லேயோ தான் போவேன். இந்த பயணத்தில் வண்டியில் 2 வீலரில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி நாங்கள் போனோம். இது பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் கலெக்ட்ரேட் பக்கத்தில் ஒரு ரோட் போகுது. அது வத்தல் மலை அடிவாரம் வழியாக போகுது. நீங்கள் வத்தல் மலை வரணுன்னா தருமபுரியிலேருந்து பஸ் நிறையா இருக்குது. அது இந்த வீடியோவோட பிற்பகுதியில் காமிக்கிறேன். கிட்டத்தட்ட 25 வருஷம் நான் தருமபுரியில் தான் இருந்தேன் பிறந்ததுலேருந்து. அப்போது அந்த ஊரோட வளம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ மழை பெஞ்சிருக்கு, கோடை கால மழை. அதனால் இந்த கிராமம் வழியாக அந்த மலை பாதைக்கு போகிறோம். இந்த கிராமங்களே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா. இதுதான் எங்கள் ஊரோட அழகு. இந்த கிராமங்களும் வயல் சார்ந்த பகுதி தான் எங்களுது. இப்போ மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இந்த மலை அடிவாரத்துலேருந்து மலை ஏறுறதுக்கான ஒரு வழி இருக்குது. நம்ம எப்போவுமே பஸ்ஸில் இந்த மாதிரி போகிறத விட 2 வீலரில் போனால் அந்த பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. நம்ம லைவாக பார்க்குற மாதிரியே இருக்குது. இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம தருமபுரியிலேருந்து கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டர் வரும். தருமபுரி டவுன்லேருந்து 20 கிலோமீட்டர் வரும். இது ஃப்யூச்சரில் டெவலப் ஆகிட்டுருக்கு. இப்போ ரிசார்ட்லாம் கட்டிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இப்போது டூரிசம் பிளேஸ் ஆகிட்டுருக்கு. நிறைய கடைகள் எல்லாம் வந்துட்டுருக்கு. ரிசார்ட் இப்போ ஆல்ரெடி ஒரு ரிசார்ட் கட்டிகிட்ருக்காங்க. இன்னும் ஹோட்டல் தமிழ்நாடு வருது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எப்போவுமே 20 டிகிரி அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் போன அன்றைக்கி மழை வேறு இருந்ததுனால நல்லா குளிர் நிலவுச்சு. வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அங்கங்கே ஓடைகள் மாதிரி, ஸ்டீம் வாட்டர் மாதிரியே நல்லா இருந்துச்சு. பயணம் ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ வெயிலாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் ஆக 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 பார்த்திங்கன்னா அப்படியே கிளைமேட் மாதிரி மழை வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு காலையில் பார்த்திங்கன்னா நல்ல கிளைமேட் இருக்குது ஒரு 11 மணி வரைக்கும். அப்புறம் 12 மணிலேருந்து ஒரு 2 மணி 1 மணி 1:30 மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் மழை பெஞ்சிச்சு. திருப்பியும் மழை நின்றுட்டு கிளைமேட் நல்லா குளுன்னு ஆகிடுச்சு. ஊட்டி மாதிரி இருக்குது இந்த மலை பிரதேசம். நம்ம சுற்றுலாவுக்கு போகிறதுக்கு, ஊட்டி கொடைக்கானல் போகிறதுக்கு பதில் நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற இந்த இதுக்காக நம்ம கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க எல்லாமே ஒரு வண்டி எடுத்துருந்தாங்க. நானும் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணும், அவங்களும் இன்னொரு வண்டியில் வந்தோம். ஸ்கூட்டிலே நாங்கள் ஏறிட்டோம். மலையோட அழகு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பிரம்மாண்டமாக இருக்குது. அங்கங்கே வழியில் நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அங்கங்கே வண்டியில் வர்றதுனால கொஞ்சம் வியூ பாயிண்டில் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம்ஸ்க்கு ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, இந்த வளைவு அந்த பெண்டிங்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பயண அனுபவமாக இருந்துச்சு. மழை வரத்துக்கு முன்னாடி இந்த மலை பிரதேசத்தில் ஃபுல்லாக பச்சை பசுமையாக பார்க்குற இடம் ஃபுல்லாக ஒரு ஏற்காடு மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. ஒரு அட்மாஸ்பியர் வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம எதுவுமே இப்போதைக்கு இல்லை. சின்ன சின்ன கடைகள், அந்த ஊரில் விளையிற லோக்கல் ஃபுட்ஸ், அதாவது அந்த சிறுதானிய வகைகள், இதெல்லாமே தான் இருக்குது இங்கே. வழக்கம் போல் எல்லா டூரிசம்ஸ் பிளேஸில் இருக்க மாதிரியும் நம்மளுக்கு இதுதான் பஸ். ஆக்சுவலாக தருமபுரியிலேருந்து வரக்கூடிய பஸ்ஸு. தருமபுரியிலேருந்து டைமிங்க்கு ஒரு பஸ் இருக்காட்டிருக்கு. வத்தல் மலையினே போது மலை மேலே கொண்டு போய் விட்ருவாங்க. இது ஒரு கிராமம் அழகாக ஒரு ஸ்கூல் இருக்குது, ஆரம்ப சுகாதாரம் நிலையம்லாம் இருக்குது, சின்ன சின்ன வீடு இருக்குது. இந்த ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் போய் கேட்டால் கூட மழைக்கு ஒதுங்கிறதுக்கு எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் இடம் கொடுப்பாங்க. அவ்வளோ மனிதநேயமிக்க மனிதர்கள் தான் எங்கள் மாவட்டத்தில் இந்த ஊரில் இருக்காங்க. நாங்களே போனபோது எங்களுக்கு மழைக்கு ஒதுங்க இடம் கொடுத்து அப்புறமா துண்டெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. இந்த ஊரோட அழகே அந்த மலை கிராமத்தோட அழகு பாருங்கள். வேறு எதுவுமே இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. அந்த மிளகு தோட்டம் அது எல்லாம் தான் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மழை அக்டோபர் நவம்பர் மாதத்தில் ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்குங்கிறாங்க. நாங்கள் இந்த மே மாதன்றதுனால இந்த கிளைமேட்டை மட்டும்தான் கொஞ்சம் நேரம் இயற்கையோடு நம்ம கிளைமேட்டை மட்டும் ரசித்து போக முடிஞ்சிச்சு. ஆனாலும் ஃபுல்லாக நம்ம மழையில் நனைஞ்சிட்டோம். மழையில் நனையக்கூடாதுன்னு தான் பார்த்துட்டு போனோம். ஆனால் மழையில் நனைஞ்சிட்டோம். இந்த மிளகு தோட்டம், மிளகுலாம் பாருங்கள். இந்த பெரிய பெரிய மரத்தில் அப்படியே மிளகு கொடி மாதிரி சுற்றி வச்சுருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு, இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, இந்த இடத்துல ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு, இந்த கிளைமேட்டுக்காகவே இந்த இடத்துல இருக்கலாம். கிளைமேட்டை தவிர இந்த ஊரில் வேறு ஒன்றுமே ஸ்பெஷாலிட்டி இல்லை. ஒரு சிவன் கோயில் இருக்குது. இது லாஸ்ட்டில் காமிக்கிறேன். ப்ளஸ் இங்கே பார்த்திங்கன்னா அங்கங்கே டீ கடைகள், இப்போ சின்ன சின்ன நூடுல்ஸு, அதுக்கப்புறம் போண்டா கடை, டீ கடை, அதுக்கப்புறம் ப்ரெட் ஆம்லேட், அந்த மாதிரிலாம் இப்போ இருக்குது. நம்ம வழியில் போக போக மலை ஏற அங்கே எல்லாமே பார்த்துக்கலாம். நம்ம ஃபேமிலியோடு போனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த கோயிலில் சாமியை பார்த்துட்டு வரலாம். இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. இது வத்தல் மலையிலே கரெக்டாக இருக்குது. பக்கத்துலேயே சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது. இந்த கோயிலில் எங்களுக்கு மழை நிறையா வரும்போது இந்த சிவன் கோயிலில் தான் நாங்கள் கொஞ்சம் நேரம் இருந்தோம். அங்கேயும் நாங்கள் ஃபோன்ஸ் எல்லாம் சார்ஜ் போட்டுக்கலான்னு சொல்லி இடம் கொடுத்தாங்க அந்த கோயிலில் இருக்கிற பூஜாரி.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலை சுற்றி இடம் பாருங்கள், லொக்கேஷன் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம தருமபுரியிலேருந்து மலை ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த சிவன் கோயில் இருக்குது. நல்ல இதில் அன்னதானம்லாம் கூட நடக்குன்றாங்க. இந்த கோயிலில் சில விசேஷ தினங்களில் பூஜையிலலாம் பார்த்திங்கன்னா அன்னதானம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் கொஞ்சம் நேரம் நம்ம மழைக்கு ஒதுங்கிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் மலை ஏற ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா இது அந்த ஊரில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு திருவிழா நடந்துச்சு. அந்த ஊரே கோலாகலமாக இருந்துச்சு. இது எல்லாமே நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரோடைய அழகு பார்த்திங்களா எப்படி இருந்ததை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே ஒரு 15 வருஷமாக போகணுன்னு பிளான் போட்டு போகல. இப்போ தான் என்னால் போக முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.